Welcome to Storytime. இன்றைய கதை தி ஜங்கிள் புக். ஒரு காலத்தில் இந்திய காட்டில் ஒரு சிறு பையன் ஒரு ஓநாய் குடும்பத்தால் கூடையில் கண்டெடுக்கப்பட்டான். மோக்லி என்ற சிறுவன் ஓநாய்களால் தங்களில் ஒருவனாக வளர்க்கப்பட்டான். ஓநாய் கூட்டத்தின் தலைவரான அகேலா மோக்லியை மிகவும் விரும்பினார். மேலும் அவரை காட்டின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க முடிவு செய்தார். மோக்லி தனது ஓநாய் குடும்பம் மற்றும் அவரது நண்பர்களான பலு கரடி மற்றும் பாகீரா கருப்பு சிறுத்தை ஆகியோரிடமிருந்து காட்டின் வழிகளை கற்றுக்கொண்டு வளர்ந்தார். பாலு மோக்லிக்கு காட்டின் விதிகள் மற்றும் உணவை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் பகீரா அமைதியாக நகர்வது மற்றும் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தார். காடு மோக்லிக்கு சாகச மற்றும் அதிசயத்தின் இடமாக இருந்தது, மேலும் அவர் அதை மிகவும் விரும்பினார். இருப்பினும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் நட்புடன் இல்லை. ஷேர்கான், கடுமையான புலி, மனிதர்களை வெறுத்து மோக்லியை அகற்ற விரும்பினார். மோக்லி வளர வளர ஷேர்கான் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறுவார் என்பதை ஓநாய்களுக்கு தெரியும். மோக்லி தனது பாதுகாப்பிற்காக மனித கிராமத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது என்று பகீரா முடிவு செய்தார். அவர் காட்டை நேசித்தாலும் மோக்லி வெளியேறி கிராமத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டார். வழியில் அவர்கள் மோக்லியை ஹிப்னாடிஸ் செய்து பிடிக்க முயன்ற கா என்ற தந்திரமான மலைப்பாம்பை சந்தித்தனர். ஆனால் பகீராவின் உதவியால் மோக்லி தப்பினார். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்த போது மோக்லியை மோக்லி மன்னன் லூயி ஒராங்குட்டான் தலைமையிலான குரங்குகள் அழைத்துச் சென்றனர். மனிதர்களால் மட்டுமே செய்யக்கூடிய நெருப்பை எப்படி உருவாக்குவது என்பதை மோக்லி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கிங் லூயி விரும்பினார். மோக்லியை தந்திரமான குரங்குகளிடம் இருந்து காப்பாற்ற பலுவும் பகீராவும் இணைந்து செயல்பட்டனர். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் நினைத்த போது ஷேர்கான் தோன்றினார். மோக்லியை தாக்க தயாராக இருந்தார். ஒரு கடுமையான போர் தொடர்ந்தது. மோக்லி தனது நண்பர்களின் உதவியுடன் புலியை முறியடிக்க முடிந்தது. ஷேர்கானை பயமுறுத்துவதற்காக நெருப்பை பயன்படுத்தினார். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை காட்டினார். அவர் வெற்றி பெற்றாலும் இனி காட்டில் இருக்க முடியாது என்பதை மோக்லி அறிந்திருந்தார். அவர் இறுதியாக மனித கிராமத்தின் விளிம்பை அடைந்தார். அங்கு சாந்தி என்ற இளம்பெண் ஆற்றில் இருந்து தண்ணீர் பெறுவதைக் கண்டார். மோக்லி அவளுடன் ஒரு விசேஷமான தொடர்பை உணர்ந்து அவளை பின்தொடர்ந்து கிராமத்திற்குள் செல்ல முடிவு செய்தார். மோக்லி கிராம மக்களால் அன்புடன் வரவேற்கப்பட்டார். விரைவில் அவரது புதிய வாழ்க்கைக்கு பழகிவிட்டார். அவர் தனது காட்டு நண்பர்களை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர்களை பார்க்க அடிக்கடி காட்டின் விளிம்பிற்கு சென்றார். மோக்லி எப்பொழுதும் காட்டின் ஒரு பகுதியாக இருப்பார் என்பதை அறிந்த பாலு, பகீரா மற்றும் ஓநாய்கள் அவரை தூரத்தில் இருந்து கண்காணித்தனர். இப்போது மனிதர்களுடன் வாழ்ந்தாலும் காடுகளின் பாடங்களை மோக்லி நினைவு கூர்ந்தார். நட்பு, வீரம், இயற்கையின் சமநிலை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்தார். மோக்லி ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் கனிவான தலைவராக வளர்ந்தார். மனித உலகத்திற்கும் காட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்தார். Thanks for watching more videos. Subscribe my channel.